ரொம்ப யோசிக்காதீங்க. இந்த ஆண்டு முடிக்க இன்னும் 78 டேஸ் தான் இருக்கு. இந்த 78 டேஸ்ல ஒரு காரியம் பண்ணுங்களேன். தகப்பனோட வீட்டுக்கு நீங்க திரும்பி வாங்களேன். இன்னைக்கு நம்ம பல விஷயத்த இழந்திருப்போம். பல காரியம் நடக்காம யோசிச்சிட்டே இருப்போம். ஒரு பக்கம் ஒடுங்கி போயிட்டு, ஒடுங்காம தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு திரும்பி வாங்களேன். மறுபடியும் ஜெபிங்களேன். மறுபடியும் காத்துருங்களேன். பைபிள்ல ஒரு சம்பவம் இருக்குங்க. அந்த தகப்பன் அந்த பிள்ளை ஆஸ்திய கேட்கிறான்னு சொல்லிட்டு பிரிச்சு குடுத்துட்டாரு. பிரிச்சு குடுத்த உடனே அந்த பிள்ளை ஊதாரித்தனமா எல்லாத்தையும் செலவழித்து ஒரு இடத்துல வேலைக்காய் நிற்கும்போது, பல கொடுமைகள அவன் சகிக்க வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு பார்க்கும்போது, நான் என் தகப்பனுடைய இடத்துல வேலைக்காரனா இருந்தா கூட நல்லா இருப்பேன்னு யோசிச்சுட்டு, அந்த இடத்த விட்டு கடந்து போறான். ஆனா, அந்த தகப்பனோ அவன வேலைக்காரனா பார்க்கல. பிள்ளையா தான் மறுபடியும் பார்த்தாரு. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பல விஷயத்த இழந்திருப்போம். பல காரியம் நடக்காம இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்போம். எதை யோசிக்காம அவருடைய சமூகத்துக்கு மீண்டும் திருப்பி வாங்க. உங்களுக்காக வாசப்படி அருகே அந்த தகப்பன் காத்துக்கொண்டே இருக்கிறார். என் பிள்ளை எப்ப திரும்பி வரும்? நமக்கு தேவைய பார்த்துட்டு, நமக்குரிய எதிர்கால காரியங்கள பார்த்துட்டு யோசிக்காம, எல்லாத்தையும் ஓரம் ஒதுக்கிட்டு, அந்த தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு திரும்பி வாங்க. தகப்பன் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றுவாருங்க. எதெல்லாம் மனுஷங்க நடக்காதுன்னு சொல்றாங்களோ, அதெல்லாம் நடத்தி காட்டுகிறவர் அந்த தகப்பன். திரும்பி வாங்க உங்க ஸ்தானத்திற்கு. உங்களுக்கான நாள் வந்துருச்சு. வாசல் அருகே காத்துட்டு இருக்காரு அந்த தகப்பன். ரொம்ப